அந்த முள்ளு தேங்காயையும் புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி 3 ஸ்டார் இருக்கிற ஒரு தட்டு எடுத்துக்காங்க. அதே அச்சு இதே வந்து நாழி. ஓகே, இது வந்து உங்களுக்கு வறுத்த எள்ளு, பொட்டுக்கடலை மாவு, இது மாவு பச்சரிசி. ஒன்ஸ் அகேன் ரம்யாவுக்கு தேங்க்ஸ். இது வந்து பெருங்காயம், உப்பு, தேவையான அளவுக்கு உருக்கின நெய். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த எள்ளை போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். ஓகே, உப்பு மிதமாக போட்டுருங்க, கலந்துட்டு பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா லாவிஷாக பெருங்காயம் வேணும்னு நான் சொல்லிட்டேன். பண்டம் நல்லா இருக்கணும்னா சாமான் நல்லா போடணும். ஸோ இது நமக்கு ஒரு 15-20 நாளைக்கு 25 நாளைக்கு வரும். ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்குகிற சிப்ஸுக்கும் இதுக்கும் அரை காஸ்ட்டை விட இது கம்மியாக தான் இருக்கும். நன்னா வேணுங்கிற தண்ணி, நல்ல தண்ணி விட்டுண்டு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இந்த இடத்துலையும் இந்த நாழியோட இந்த சைடு உள்ளேயும் எண்ணெய் தடவிக்கோங்க, ஸ்மூத்தாக போயிடும். எப்பவும் போல் நம்ம கொதிச்சிட்ருக்கிற எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இந்த மாவில் அப்படி சூடாக ஊற்றி கை பொறுக்க கலந்துட்டு, நான் இது உள்ளியும் இங்கேயும் இது ப்ரெஸ் ஆகிறதுனால எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நெய்யோ எண்ணெயோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் புளிய வேண்டியது. பாருங்கள், புள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. ஸோ இது வெந்துட்டுருக்கு எண்ணெயில். அடுத்தது வந்து ரெடியாக இருக்குது. இது மாதிரி லேடில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து போட்டுடலாம். கையும் சௌரியப்பட்டவங்களுக்கு ஓகே. இது வந்து கொஞ்சம் நேரம் பிடிக்கும் முள்ளு தேங்காயில், ஏன்னா பொட்டுகளில் போட்டிருக்கோம். நிதானமாக தான் வேகும். பெரிய தீலையும் வச்சிடாதீங்க, குட்டி தீலையும் வச்சிடாதீங்க, நமுத்து போயிடும். கரெக்டான தீயில வச்சு பொறுமையாக நல்ல ப்ரௌன் கலர் வர வரலையும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கரன்னு சூப்பராக இருக்கும். யார் வரீங்க? சூப்பராக கல்யாண சீர் தேங்குழல் மாதிரி ஜம்முன்னு வந்திருக்கு. இப்போ ஆயிடுச்சு பாருங்கள். ஆஸ் ஆல்வேஸ் குளோபல் ரூல். இங்கே பாருங்கள், நான் இதை வேணும்னு உடச்சி எடுக்கிறேன். ஏன்னா இவர் வந்து அப்படியே மூசாலாம் சாப்பிட மாட்டார். முழுஷாக பண்ணி ஒன்று காமிக்கிறேன். இது வந்து நான் இன்னும் டிஷ்யூ போடல. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சத்தம் வரணும். ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி வரணும். ரொம்ப முருகலாக நல்லா கரன்னு பிடிச்சவங்களுக்கு இது மாதிரி போட்டு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சூடான சுவையான முள்ளு முறுக்கு இந்த குளிர்கால மழை காலத்துக்கு ஏற்ற கர மொறுன்னு சூப்பராக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இதுவரையிலும் பிரியா மகேஷ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம். இந்த வின்டர் ஈவினிங்க்குங்க சும்மா சுட மசாலா டீயோட கர மொறுன்னு சீரில் வைக்கிற மாதிரி ஒரு முள்ளு தேங்குழல் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பண்ணி கொடுத்தா அதோட சந்தோஷமாக இருக்கும். நான் ரெண்டுமே பண்ணிட்டேன். கட்டாயமாக ஆற்றுலையே நம்ம பண்ணும்போது அது ஒரு 15-20 நாளைக்கு நல்லா தழைஞ்சு வரும். இதுக்கான ரெசிபி வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ப்ரீமியர் ஆகுது. கம்மிங் டியூஸ்டே மார்னிங் 4:30 லோக்கல் டைம், 6 PM இந்தியன் டைம். கட்டாயம் பாருங்கள். இதுவரையிலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியா மகேஷ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, டீ குடிச்சிட்டே ஒரு தேங்குழல்ல முறுப்பாக சாப்பிட்டுட்டே இந்த வீக் பிளான் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.